ஆண்டவர் தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், ஏன் தெரியுமா, எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான். அதனால தேவன் அவன் மேல பிரியம் வைத்து அவனை பாதுகாத்து தப்பு வைத்தார். ஆண்டவர் ஏன் உங்களை நேசிக்கணும், ஏன் உங்க மேல பிரியமா இருக்கணும், ஏன் உங்களை தப்பு வைக்கணும் யோசித்து பாருங்க. அப்ப நீங்க ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவங்களா இருக்கீங்களா? நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இஷ்டப்படி நடந்துட்டு ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும் என்னை நடத்தணும்னு சொன்னா நியாயமா? அது இல்ல. அப்ப ஆண்டவரை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருக்கணும். நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம், இன்றைக்கும் ஜெபிக்கிற ஜெபம், தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் எப்பொழுதுமே செய்யணும்னு நான் அடிக்கடி தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபம். நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக ஏற்றவளா நான் இருக்கணும். எனக்கு ஏற்றவனாக இல்லை, உலகத்திற்கு ஏற்றவனாக இல்லை, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றுங்க. உமக்கு பிரியமானதை நான் எப்பொழுதுமே செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் பாதுகாப்பார், உங்க மேல பிரியம் வைப்பார், உங்களை தப்பு வைப்பார். அதாவது நான் அப்படி நடக்க நம்ம முயற்சிக்கணும். இருக்கிற சூழ்நிலையில அந்த அளவுக்கு முடியுமா முடியலையா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கலாம். பரவாயில்ல, முடியுதோ முடியலையோ நீங்க அதை விரும்பணும். நான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும், அவருக்கு சித்தமானதை செய்யணும், விரும்பணும், வாஞ்சிக்கணும், முயற்சிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் கிருபை தருவார். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. ஆண்டவருக்கு பிரியமாலாம் எப்படி வாழ முடியும் இந்த காலத்துல? அப்படி சொல்லாருங்க. நீங்க விரும்பி ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை அழகாய் நடத்துவார். அவ்வளவுதான். அவர் சின்ன சின்ன காரியத்தை குறை கண்டுபிடிச்சு திட்டி கொண்டு இருக்கிற ஆண்டவர் அல்ல. சொந்து போகாத, பயப்படாத, நான் கூட இருக்கிற, நடக்கலாம், அழகாய் நடத்துகிற அற்புதமான ஒரு தகப்பன் அவர். பிறகு எதுக்கு நீங்க சோர்ந்து போகணும் சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு நான் ஏற்றவனாக ஏற்றவளாக இருக்கணும், உமக்கு பிரியமானதை எப்பொழுதுமே செய்யணும், அதை நான் விரும்புகிறேன், அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தாவீதோடு இருந்து தப்புவித்து பாதுகாத்து நடத்தினதை போல என் கூட இருந்து என்னை பாதுகாத்து தப்புவித்து நீர் நடத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.